இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், குறிப்பாக இந்த கண்டி மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் முஸ்லிம்கள் எழுதவில்லை, முஸ்லிம் அல்லாதவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. லோலா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியை, ஒரு பெண்மணி இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள் பற்றி ஆங்கிலத்திலே தி முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற பெயரிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் சிங்களத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஸ்ரீலங்காவை முஸ்லிம் பரு என்று. கண்ணியமான சகோதரர்களே, நாம் எழுதி புத்தகம் எழுதி முஸ்லிம்கள் யார் என்று நாங்கள் கொடுக்கவில்லை, சரி பிழை நடந்துவிட்டது. இதற்கு பின்னாவது அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தையாவது நல்லவர்கள், சமுதாயத்திலே முன்னிருந்து செயல்படக்கூடியவர்கள், உண்மையை விளங்க முயற்சி செய்யும் அந்நிய சோழர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். 15 பேர் கெட்டவர்கள் என்பதற்காக 15 லட்சம் அந்நியர்களை நாங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நல்லவரை நடக்கிறார்கள், நன்றாக நடந்து கொள்கிறார்கள். குர்ஆன் தான் சொல்கிறது, லவ்லா யன்ஹாக்குமுல்லாஹ் அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யஹ்ருஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். உங்களை விரட்டவில்லையா? உங்களுடைய ஊர்களை விட்டு, நாட்டை விட்டு, வீட்டை விட்டு விரட்டாத நல்ல மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உபகாரம் செய்வதை உங்களுக்கு தடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, வ துக்ஸிது இலைஹிம், நேர்மையாக நியாயமாக அவர்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. நியாயம், நேர்மை என்பது இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி அவர்களுக்கு நாங்கள் இப்போது சொல்ல வேண்டும். பிழையாக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? 3 தடவை துப்பித்தான் முஸ்லிம்கள் அந்நியர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோமாம். எத்தனை பேர்கள் நம்மளுடைய கூட்டாளிகளுக்கு சொல்லியிருப்போம் அது பொய்யானது, பிழையானது என்று. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே முஸ்லிம்கள் சம்பந்தமாக முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவு விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு ஆபத்து வரும் பொழுது, இந்த நாட்டிலே சிங்களவர்கள் தாக்கப்படும் பொழுது முஸ்லிம்கள் முன்னிருந்து இவர்களை, சிங்களவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்தியா போன்ற பிரதேசங்களுக்கு போய் படை வீரர்களை கூட்டிக் கொண்டு வந்த முஸ்லிம்கள் தான் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாது. எனவே இவைகளை கொடுக்க வேண்டும். யாராவது கஷ்டப்பட்டு சல்லி சேர்த்து வைத்திருப்பீர்கள், உம்ராவுக்கு நோம்புக்கு நான் போக இருக்கிறேன். கண்ணியமான சோதரிலே, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுப்பு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுவேன். நீங்கள் அப்படி யாராவது உம்ராவுக்கு, சுன்னத்தான உம்ராவுக்கு பல தடவைகள் போயிருக்கிறீர்கள் என்றிருந்தால் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து இந்த புத்தகத்தை அச்சீடு செய்து உங்களுடைய பிரதேசத்திலே உள்ள முக்கியமானவர்களுக்கு கொடுங்கள். 1000 உம்ரா செய்த நன்மையை, அதைவிட பன்மடங்கு உம்ராக்கள் செய்த நன்மையை நிச்சயமாக, சத்தியமாக அல்லாஹ் தருவார். ஈமானை, இஸ்லாத்தை, இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய பணிதான் இந்த பணி. இந்த புத்தகம் விற்பனையில இல்லை, கடைசியாக 1000 புத்தகங்கள் இருந்தது. அந்த புத்தகத்தை ஒருவர் வாங்கி நான் ஒரு இடத்திலே சென்ற நேரத்திலே எடுத்து, அதாவது எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஏற்பாடை செய்திருக்கிறார். பாராளுமன்றத்திலும் வேறு இடத்திலையும் கொடுப்பதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, நீங்கள் யாராவது அப்படி மேலதிகமாக சதக்காக்கள் செய்ய விரும்புகிறீர்களா? மிகப்பெரிய சதக்கா, நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய பிரதேசத்திலே உள்ள சிங்களவர்கள், அந்நியர்கள், அவர்களுக்கு கொடுங்கள். இதை வாசிக்கட்டும். இப்ப முகமது அலியோ, அகமது அலியோ, அப்பாஸோ எழுதின புத்தகத்தை கொடுத்தா மேகொள்ள தெங்கமல் இலதென்னை ஒக்கம பொருன்னு சொல்லுவாங்க. இது நாம் எழுதியதல்ல, அந்நிய ஒரு சகோதரியால் எழுதப்பட்டது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் இது போன்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போன்று எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஈமானை விட்டுவிடக் கூடாது. இதை ஆவேசப்படுத்துவதற்காக அல்ல, விளங்கிக் கொள்வதற்காக சொல்றேன். உயிர் போகட்டும், ஈமானை கொடுக்க கூடாது.